பிக் பாஸ் போயிட்டு வரவங்க உருப்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் யார் என்ன போயிட்டு வந்து என்ன டர் கிழிச்சிருக்காங்க? மிட் நைட் மசாலா அப்படின்னு தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். இந்த சீசனை சொல்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பிக் பாஸை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். இன்னைக்கு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இப்போ யாரோ வந்து பேசி ஏதோ பண்ணி போட்டாங்கன்னா அந்த வைப் சார் சொல்கிற மாதிரி இப்போ அந்த வைப் இல்லை. அதுக்கு முன்னாடி ஏதோ சீரியல்லையாச்சும் 1-2 நடிச்சு நிற்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பிகாஸ் தேர் ஆர் பிரஜின் என் ஃப்ரெண்ட், Okay. கிளாஸ்மேட். தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட வேண்டிய ஒரு ஷோ அப்படின்னாக்க அது பிக் பாஸ். நம்ம நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. ஆணித்தனமாக இதை நான் சொல்கிறேன். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யாருக்கு போகுது அப்படின்னா ரஜினி கேங் மூவி டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் ரமேஷ் சார் வணக்கம், ரஜினி கிஷன் சார் வணக்கம், கூல் சுரேஷன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஜம்முன்னு வந்திருக்கீங்களே, கண்ணாடி, ஹேர் ஸ்டைல். ஆமாவா? காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோ, ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்களா? கேக்கெல்லாம் ஒட்டி விடுறீங்க மூவி ஸ்பாட்ல. ஹீரோக்கு கூட அவ்வளோ ரொமான்ஸ் இருந்திருக்காது போல. அந்த மாதிரி சூப்பர். அதாவது படம் பார்க்கும்போது இவர் தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பார். நான் கனவுல தான் ரொமான்ஸ். அவர் வந்து ஆன் கேம், நீங்க வந்து ஆஃப் கேம். ஆமாம். இது ஆஃபீஸில் கேட்டு சொன்னாங்கண்ணே அபவுட் பிக் பாஸ் பற்றி. கூல் சுரேஷன் என்ன நினைக்கிறாங்க 9 பற்றி? நான் ஓப்பனாக சொல்கிறாள், இந்த இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவேன். பிக் பாஸ் போயிட்டு வரவங்க உருப்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்ன டப்புன்னு அடிச்சிட்டிங்க? உண்மைதானே இல்லை? இது வரைக்கும் இப்போ பிக் பாஸ் எத்தனை 9ஆ? இது வரைக்கும் யார் என்ன போயிட்டு வந்து என்ன டர் கிழிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? அதுக்கு முன்னாடி ஏதோ சீரியல்லையாச்சும் 1-2 நடிச்சு நிற்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். சொல்கிறேன். நான் சொல்லலை என்ன சார், அனுமாஸ்டர் அமானுஷ்ய சேஷ்டன்ற மாதிரி இந்த பிக் பாஸில் போயிட்டு வரவங்க முடிஞ்சுது. அதில் உள்ள ஒரு சக்தி ஒன்று இருக்குது. இப்போ நானே இன்றைக்கி ஓரளவுக்கு நிலச்சி நிற்கிறேன்னாக்க நான் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே சினிமாவிலேருந்து வந்ததுனால சொல்கிறேன். அதனால் பிக் பாஸ் எப்படின்னா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது நீங்கள் வந்து ஜாலியாக பாருங்கள், அதோடு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். பிக் பாஸை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அதனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தோமா உடனே அடுத்த வேலைகளை செய்கிறதுக்கான வேலைகளை தயார் பண்ணுங்கள். சரியா? பிக் பாஸை நம்பாதீங்க. அது நம்ம நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. மிட் நைட் மசாலா அப்படின்னு தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். இந்த சீசனை சொல்கிறேன். நான் போனப்போ ஓரளவுக்கு நான் இப்போ அங்கே இருக்க கலையெல்லாம் பிடுங்கி இப்போ சீர் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட வேண்டிய ஒரு ஷோ அப்படின்னாக்க அது பிக் பாஸ் அப்படின்னு இந்த கூல் சுரேஷ், ரஜினிகாந்த் படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் ஆணித்தனமாக இதை நான் சொல்கிறேன். சூப்பர். நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், எங்கள் அப்பா வந்து நிறைய பார்ப்பார் பிக் பாஸ். ஹிந்தி பிக் பாஸ், தமிழ் எல்லாமே. அவர் அந்த ஹெச்டி ரெக்கார்ட் பண்ணி அவர் பார்ப்பார். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நாங்களும் கூட உட்காரும் போது நாங்களும் நிறையா பார்ப்போம். அதனால் அப்படியே எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு இருந்தது, நம்மளும் வந்து பிக் பாஸில் ஒரு தடவை போகணும் இருந்தது. பட் இப்போது டவுன் த லைன் ஒரு 2-3 சீசன் வந்து அந்த வைப் சார் சொல்கிற மாதிரி இப்போ அந்த வைப் இல்லை. ஏன்னா யாரோ நீ வந்து நல்ல கண்டென்ஷனை போட்டிங்கன்னா இட்ஸ் what do you call, ஒரு நம்ம நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ யாரோ வந்து பேசி ஏதோ பண்ணி போட்டாங்கன்னா அது ஒரு அட்ராக்ஷன் இல்லை இப்போது. ஆக்சுவலி நான் ஷோ பற்றி தப்பாக சொல்ல, பட் ஐ ஃபீல் தே ஷுட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் whom they are sending. Of course there are பிரஜின் என் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட். ஓகே என்னோட கிளாஸ்மேட். ஸ்கூலில் நாங்கள் பாஸ்டன் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஸோ நான் ஒரு டீம் கேப்டன், அவர் ஒரு டீம் கேப்டன் இருப்பார். பட் நாங்களாம் ஒரே கிளாஸ்மேட் தான். ஸோ அந்த மாதிரி நல்ல கண்டென்ட் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். படத்தில் பேய் வர சீன், ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கு பேய் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு இந்த பேய் எந்திரிச்சு பேச வேண்டிய சீன். அந்த சீன் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மிட் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 1 o'clock இருக்கலாம். மழை வேறு பேஜ் ஒரு 1 o'clock. அந்த இடத்துல ஒரு அம்மன் சிலை எல்லாம் அந்த பேய்க்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வச்சுட்டு ஹீரோயின் அங்கே உட்கார வச்சுருக்கிறோம். திடீர்னு அந்த டைமுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு
அந்த சாமி வந்த மாதிரி ஆடினாங்க. நிஜமாலே பேய் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி இல்லை, Hey, எக்ஸாக்ட்லி இல்ல, 12 o'clock. No, exactly 12 o'clock. 12 12 o'clock இருந்தது, கரெக்ட். ஜூனியர் ஆர்டிஸ்ட்கா? ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு பக்கத்துல ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் திடீர்னு ஆடுறாங்க. தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஆடுறாங்க. எல்லாரும் நாங்க அந்த பக்கம் பேய் டைலாக் சாமி பாத்துட்டு வந்துச்சு. இவரு சும்மா இல்லாம போயிட்டு இங்கிருந்து போயிட்டு மா யாருமா நீ யாருமான்னு கேட்க நான் இங்க இருக்கு என்ன கேள்வி கேட்டதை நான் சொல்றேன். இந்த படம் எப்படி வரும்? அவங்க சொல்ல இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். சரி, எனக்கு இதுல நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னா இருக்கு. நெக்ஸ்ட் நீ தான்ப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில. இல்ல அந்த அம்மாவுக்கு முடியெல்லாம் விரிச்சு போட்டு உண்மையிலே சாமி ஏய் ஆத்தா வந்திருக்கண்டா அப்படின்னுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு உண்மையிலே சாமி வந்துருச்சு. அது நான் சொல்ல ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி வந்து இவர் யாருமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது பசங்க எல்லாமே என்ன உண்மையாக வந்துட்டு இந்த டைம்ல சார் 12 மணி சார்ன்றான் ஒருத்தன். கேரக்டர் பேர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த பேய் கேரக்டர் வந்து பொன்னரசின்னு பேர். இவர் யாருமா டேய் போய் சும்மா இருக்க சொல்றா வர திடீர்னு நான் பொன்னரசி வந்திருக்கின்ற போறா புடிங்கி போட்டு ஓட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு மூடு வந்து ஹீரோ எழுது பொன்னரசி வந்திருக்கலாம் அப்படின்னு அவ ஒரு பக்கம் பயந்து ஓடிட்டு இந்த மாதிரி அனுபவங்கள்ல இல்ல நிஜமாலே சாமி வந்துருச்சுப்பா. சாமி அப்ப அந்த அளவுக்கு அந்த சாமி செயலாம் வந்து தத்ரூபமா பண்ணியிருந்தாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு சாமி வந்து அப்புறம் வாயில விபூதி போட்டு கற்பூரம் அடிச்சு இது பண்ணி அப்புறம் அந்த அம்மா மலை ஏறினாங்க. அப்படி உண்மையாக நடந்தது. நான் வந்து ஹீரோயினுக்கு தாலி கட்டுவேன். அந்த ஒரு இன்சிடென்ட்டு, அந்த ஷார்ட்டே எங்களுக்கு வந்து 3 நாள், தட் இஸ் எவ்ரி டைம் நாங்கள் அதை தாலி கட்டுறதுக்கு தாலி கட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா அவங்க மேலே பேய் வரும். 3 லொகேஷன் போயிட்டு அந்த சீனை எடுக்கவே முடியல எங்களால். எடுக்க முடியல எங்களால். சீன் எடுக்க முடியல. எதனால தெரியல. அது இப்போ திடீர்னு மழை வந்துடும். நாங்கள் ஏற்காட்டில் பண்ணோங்க. அந்த நேரத்தில் செம்ம வெயில் அன்றைக்கும் 4 o'clock இருக்கும். மலை மேலே வந்து மலை ஏறி வண்டியெல்லாம் போகாது உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே நாங்கள் ஏறி கேமராலாம் தூக்கி அங்கே போனோம். சரி எல்லாமே செட்டப் பண்ணிட்டாங்க. ஷார்ட் ஒர்க்லாம் பார்த்தா அப்படியே க்ளௌடி ஆயிடுச்சு. ட்ரோன் மேலே இந்த ட்ரோன் செம்ம மலை கிளவுட்ஸ்ல மறைஞ்சு போயிட்டு அது உண்மையிலேயே பேய் படம்லாம் எடுத்தோம்னா அந்த ஒரு 2 காட்டும் போலயே. ஒரு கதையில வந்து அந்த தாலியால தான் அந்த பேய்கிற ஒரு விஷயம் டிராவல் ஆகும். அந்த தாலியை வந்து ஒரு கட்ட போகும்போதெல்லாம் ஒரு 2-3 முறை அந்த சீனை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பிளான் பண்ணோம். நாங்கள் லாஸ்ட் நாள் தான் எடுத்தோம் அந்த சீனை. திருப்பி செகண்ட் டைம் கூட நாங்கள் பிளான் பண்ணோம். செகண்ட் டைமும் அதே தான். சொல்லுவாங்களா அனுமாச சேஷ்டையா அமானுஷ்ய சேஷ்டை அது அந்த மாதிரினாங்க. அப்போ அந்த படத்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ட் வருது அப்படிங்கிறத. ஆமாம், உண்மையிலே பாருங்க. எப்பா ரெட் நூல் சேனலு படம் ரிலீஸ் அப்போ தேட்டருக்குள்ளே வாங்க. உண்மையிலே எத்தனை பேர் சாமி ஆடுறாங்கன்னு தெரியும். நிஜமாக தான். அதை சப்போஸ் தேட்டருக்குள்ளே கேமரா அலௌடுலாம் செல்ஃபோனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே சாமி வரும். ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ரஜினி கேங் என்ன கொடுக்க வராங்க எங்களுக்காக? என்டர்டைன்மெண்ட். ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே, டீசர் பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. ஃபைட் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, காமெடிக்கு பஞ்சமே இல்லைன்னு அந்த க்ரூவை பார்க்கும்போதே வந்து தெரியுது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்னாலும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத லைனாக சொல்ல ஆரம்பிச்சிடலாமா? அதான் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் இருக்கு. ஓகே, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணோன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஒரு படமா இருக்கும். சூப்பர். ஸோ ரஜினி கிஷன் சார், எனக்கு உங்கள் நேமே பயங்கரமாக இருக்குது, ரஜினி கிஷன் அப்படிங்கிறது. அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? நேம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுலேருந்து? என்னோட டேட் ஆஃப் பர்த் கூட December 12 பேசிக்கலி. வாவ், சூப்பர் சார். பர்த்டே. ஸோ என் ஒரிஜினல் பேர் வந்து CS கிஷன். ஸோ சரி நம்ம படத்துக்காக நான் வந்து ரஜினி கிஷனாக மாற்றிக்கிட்டேன். ஓகே, ரஜினி கேங்காக ரஜினி. ப்ளஸ் என் வைஃப் பேர் கூட ரேகா ஆறு. எல்லாமே அது சிங்க் ஆகுது. சரி இதே எடுத்து போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ரஜினி வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன். உண்மை, அது நம்ம கூட இருந்துடும். அவ்வளோதான். கிரேட், சூப்பர் சார். அண்ட் படத்தை பற்றி சொல்லுங்கள். படத்தை பற்றி சொன்னால் இது பேசிக்லி ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபுல் காமெடி இருக்குது உங்களுக்கு, நல்லா டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே. ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு டைம் வேஸ்ட் ஆகாத படம். நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வரலாம். யோர் எக்ஸ்பெக்டேஷன் வில் பி ஃபுல்ஃபில். கிரேட், சூப்பர். கூலண்ணே சொல்லுங்க, எப்படி எதிர்பார்க்கலாம்? இவர் பேர் எப்படி வந்துச்சு அதே மாதிரி என் பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். சொல்லுங்க. கூல் சுரேஷ். This is I am cool Suresh. Very cool guy. That's why I am cool Suresh. Yo, oh man, yo. 2K டூடாவே மாறிட்டீங்களே. ஆமா. 2K இல்ல, ஜென்சி. ஜென்சியா? ஜென்சினா ஜென்சி தான் 2000 இப்போ இருக்கிற 2025 அதான் ட்ரெண்ட். அவர் 2K கிட்ட உள்ள போட்டார். அதான் 2K கிட்ட. இப்போ I am always Jensi தான். ஜென்சி கிட்ட தான் இல்லையா? ஜஸ்ட் 16 வயசு தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சொல்லுங்கண்ணே படம். இந்த படத்தில் ரஜினி கேங்
அந்த படத்தில் சார் ஃபஸ்ட்டு ஹீரோ, செகண்ட் ஹீரோ, அடடா. 2 பேருக்கும் நடுவில் இவங்க ஒரு ஹீரோ இல்லடா. ஒன்று தான். உங்களுக்கு கேட்டிருக்க வேண்டியதானே? நான் கேட்டேன், இல்லை சார் ஒன்று போதும், ஒன்றை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, நீங்கள் 2 பேரும் பண்ணுற அலப்பறை அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரஜினிகாந்த் படம் வந்து நல்ல ஒரு அலப்பறையாக தான் இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. நல்ல சார் ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ரொமான்ஸு. அவங்க ரொமான்ஸ் பண்ணுறத வைத்தறிச்சல் பண்ணுறேன் நான். அந்த அளவுக்கு ஆன் நான் ஸ்க்ரீனா ஆஃப் ஸ்க்ரீனா? 2 இடத்துலையும் தான், 2 இடத்துலையும் தான். மைத்திரிசில் படத்துக்கு எங்கே இருந்தா இல்ல அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இதில் மொட்ட ராஜேந்திரண்ணா, கல்கி, முனிஷ்காந்த் அண்ணா இருக்காங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் செகண்ட் ஹீரோவாக கூல் சுரேஷ் வேறு நடிச்சிருக்காரு. அவரு பயங்கரமாச்சு வரலாம். ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். மியூசிக்கு நல்லா சூப்பர், பேய் குத்து அப்படின்னு அந்த குத்து சாங் இப்போ எல்லாமே ரீல்ஸ்லாம் நிறையா பேர் போட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்குது. அதே மாதிரி சார் ஃபஸ்ட்டு ஹீரோ ரஜினி கிஷன் சார் நடிப்பையும் தாண்டி நல்லா கேர் பண்ணார். ஏன்னா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறது. நடிப்பு எதிர்பார்க்குறது வந்து டேரக்டர் தான் எதிர்பார்ப்பார். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம், அதை கரெக்டாக திருப்தியாக என்ன பண்ணணுமோ அது பண்ணார். நல்ல படம் பார்க்குறது நீங்கள் வேணால் பாருங்கள். வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ரஜினி கேங் பார்க்குறது எல்லாம் கேங்காக தான் வருவாங்க. அப்படி இருக்கும். அவர் எப்படி எதிர்பார்க்காத மாதிரி எல்லாம் எங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி நானும் எதிர்பார்க்காத மாதிரி இவர்கிட்ட கரெக்டாக கிடைச்சிது. என்னென்னா அதான் அவர் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேன், இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். நான் அப்போ பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஆப்பிள் மாதிரி இருந்தார். பார்த்துட்டு கதை சொல்லி முடிச்சோடனே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து ஷேவ் பண்ணாதீங்க, தாடி வைங்கன்னு சொன்னேன். அது வச்சார். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஷேவில் இருந்தார். ஃபஸ்ட்டு நான் சொன்னது அதுதான், தாடி கட் பண்ணாதீங்க, ட்ரிம் பண்ணாதீங்க, ஷூட்டிங் வரைக்கும் அப்படியே வளர்த்துங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பண்ண சொன்னேன். அதே மாதிரி முன்னாடி ஷூட்டிங் அன்றைக்கி வரைக்கும் டைலாக் கொடுங்க, எனக்கு தமிழ் சரியாக வராது, இது படித்து ரெடியாகி வந்துடுறேன், நீ தங்கிலீஷ்லேயாவது கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல. இல்லை அதுக்கும் ஒரு காரணம், அவர் மைண்டில் ஏற்றிட்டாருனாக்கா அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவர் அன்றைக்கே சொன்னார் அந்த விஷயம். மைண்டில் ஏற்றிட்டு அங்கே வந்து அதுதான் உள்ளே வரும். இங்கே வந்து இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து வரும்போது கண்டிப்பாக டைலாக் வந்து உடைய கண்டிப்பாக இருக்கிற பேப்பர் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது. கேரக்டராக ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான், ஒரு கேங்ஸ்டரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான். எல்லா விஷயத்துலையும் விஷயங்களும் அடிக்கடி ஞாபகம் மறக்க இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து தேவைப்படுற எல்லா விஷயங்களும் பாதி இவர்கிட்ட ரியலாகவே இருந்துச்சு, மீதி வந்து அதில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு. ஆமாம் சார், நல்லா பவ்யமாக பாவமாக மூஞ்ச அமைதி எதுவுமே தெரியாது இது மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. சொல்லுங்கள் சார், முதல் படம் அஃப்கோர்ஸ் முதல் படத்தில் ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது, ஹாரர் எஃபெக்ட் வேறு இருக்குது. நமக்கு அஃப்கோர்ஸ் எக்ஸ்பிரஷனாக வந்து நம்ம நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சண்டை காட்சி கூட பரவாயில்ல, ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாங்க, ஆண்கள் தான் அடிக்கணும். இந்த ரொமான்ஸ்னு வரும்போது படம் ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் ஐயோ எப்படி அவங்ககிட்ட போய் கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கூச்சம்லாம் இருக்கும் இல்லையா? அதில் 101% நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூச்சம்லாம் 101% எனக்கு இருந்தது. சரி, இதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டர் ஆகிட்டோம், அதெல்லாம் அது விட்டு தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். எண்ட் ஆஃப் த டே இனிஷியலி ஒரு 2-3 டேக் 4-5 டேக் இருந்தது. அதுக்கப்புறமா போக ஐ காட் யூஸ் டு இட். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் கூட வந்து நாங்கள் செட்டுக்கு அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. அது சொல்ல ஜாஸ்தியாக பண்ணுங்க சொல்லாங்க. ஓகே, see end of the day my ambition is to become actor. ஸோ நீங்கள் அதெல்லாம் இப்போ கூச்சப்பட்டு நீங்கள் அது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியும். ஓப்பனாக ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஈவன் ஷீ மோட்டிவேட்டட் மீ. ஸோ அது அந்த சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப இருந்தது. ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் டைரக்டர் சப்போர்ட்டும் ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் டெவலப் பண்ண வேணான்ட்டாங்க. யாருன்னா இவங்க மிஸ்ஸஸ். ஓகே, அது ஒரு ரொமான்ஸ். அப்படி சொல்லுங்க, அதுக்கு எப்படி டெவலப் ஆகும்? என் சேலைக்குள்ள கட்டெரும்பு போகுது அந்த மாதிரி அது ஈக்குவலாக ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த சீனில் மட்டும் இவர் எவ்வளோ போராடி இருக்காரு. ஹலோ ஒய்ஃப் ஜி, நீ நை ஆய ஜி அப்படின்னு ஃபோனில் சொன்னார். ருக்கோ மேலே ஆயகான்னா அவங்க வந்துட்டாங்க. டைரக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இது வேற சூப்பர் இதாச்சே, இப்படி ஆகி போச்சே அப்படின்னு இவர் எவ்வளோ சொன்னார். ரியலான நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் டே ஷூட்லேயே வந்து இவருக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டே வந்து சாங் தான். இவரை மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறாரு, அதுதான் ப்ராக்டிக்கலாக அதுதான் நடந்தது. இவரு கேட்டார், ஃபஸ்ட் டே சாங்கா சார்? இல்லை சார் பண்ணுங்கள். அந்த ரொமான்ஸ் சாங் வந்து நாங்கள் 2 நாள் ஷூட் பண்ணோம். ஏன்னா வரல. ஓகே, நிறைய தப்பாயிட்டு போகுது. இன்னொன்று வந்து
நான் எவ்வளவோ போராடினம்பா. எதுக்கு நான் உள்ள அந்த போறேன் ரொமான்ஸ் சாங்க எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுறேன். கூலுண்ணே, இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன கெட்டப்ல போலான்னு இருக்கீங்க? அது சர்ப்ரைஸ் தான். என்ன surprise? எல்லாமே ஓப்பனாக சொல்லிட முடியாது இல்லை, ஒரு கெட்டப்பில் வரும். ரஜினி சாரோட கெட்டப் ஒரு கெட்டப்பில் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மாஸ் காட்டுவோம் இல்லையா. ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கே என்ட்ரியே ஒரு மாஸாக தான் கொடுத்தோம். ஓப்பன் டாப்பு காரில் வந்து அப்படி ஒரு இதுவாக தான் கொடுத்தோம். அது நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. ஹீரோ சார், கண்டிப்பா டீமை பத்தி சொல்லுங்க. கூல் சுரேஷ் அண்ணன், மொட்டராஜ் ஏவா? சாரா இருக்கட்டும். செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ்னு சொல்லு. செகண்ட் ஹீரோ கூல் சுரேஷ் அண்ணன், மொட்டராஜேந்திரன் சாரா இருக்கட்டும், முனிஷ்காந்த் சாரா இருக்கட்டும், ஒரு மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியான ஒரு டீம், கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற நம்ம ஏதாவது சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது எங்க சிரிப்பு கட்டாங்கன்னா நம்ம டைவர்ட் ஆயிடுவோம். அந்த ஸ்ட்ரகிள்லாம் எப்படி இருந்துச்சு இந்த டீம் கூட? இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் இல்லை, மூணாவது படம். மூணா? ஓகே, ஃபர்ஸ்ட் அஷ்டகர்மா, செகண்ட் ஒரு மகால்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகணும். Okay. தேர்டு இது. சூப்பர். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முதல்ல சொல்லாம தான் இருந்தேன். நான் ஆக்சுவலி மீதி எல்லாத்துக்கும் நான் வந்து முதல்ல ரிஹர்சல் பண்ணேன், அது எல்லாமே பண்ணேன். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் வந்து லைவ்லியாக இருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலி. ஷார்ட்டில் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து யாருமே வந்து கத்தி பேசணுமோ இல்லை ஏதோ கோவப்பட்டோமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்கள் நாங்கள் ஷூட் பண்ண டேஸில் கேமராமேன் பெரிய சப்போர்ட் இருக்கும். என்ன சார்? கண்டிப்பாக கேமராமேன் வந்து சதீஷ்குமார். நான் ஒரு யங்ஸ்டர் தான், உங்களை மாதிரி தான் இருப்பார். சாரி, என்ன மாதிரி இருப்பார். ரைட், ஓகே, வாங்க. என்ன மாதிரி இருப்பாரு சொல்ல வராது. சரி, அதல்ல மாறி மாறி சொல்லிக்குவோம், என்ன மாதிரி இருப்பாரு. அவரை பற்றி சொல்லுங்க. நம்மள மாதிரி இருப்பார். டேரக்டர் சார் மாதிரி, சார் உங்களை மாதிரி இருப்பாரு. ரொம்ப கம்ஃபர்டபுளான கேமராமேன். இப்போ நாங்கள் நவம்பர் 27 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரஜினிகாந்த் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. மக்களை நீங்களும் நவம்பர் 27 ரஜினிகாந்த் படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. ஸோ வாழ்த்துக்கள் டீம், கண்டிப்பாக படம் மிகப்பெரிய என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் த ரெட் டூல் சேனல் ஃபாலோவர்ஸ், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபுல் ஒரு ஃபேமிலியோட போங்க, கேங்காக போங்க. ரஜினி கேங் படம் on 27th ரிலீஸ் ஆகுது. ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.